என் கணவர் மேல என்னை விட நீங்க ரொம்ப பாசம் வச்சிருக்கீங்க, என்னோட பாசத்தையே நீங்க மீறிட்டீங்க, இதை விட என்னங்க டைட்டில் வின் பண்றது அப்படின்னு சொல்லி இப்ப கானா வினோத் அவருடைய மனைவி பாக்கியா அவங்க ஒரு பதிவை பதிவிட்டிருக்காங்க. பாக்கியா அவங்க பாத்தீங்கன்னா இப்ப முன்னாள் போட்டியாளர்கள் வீட்டுக்குள்ள போனப்ப ரொம்பவே கோவப்பட்டாங்க. அதாவது ரொம்ப நெகட்டிவிட்டி பரப்பி விட்டு வீட்டுக்குள்ள இருக்கிற எல்லாரையுமே குழப்பத்துல வச்சிருக்காங்க அந்த போட்டியாளர்கள் அப்படின்னு கூட சொல்லலாம். கானா வினோத் அவர் தான் டைட்டில் வின் பண்ணுவாருன்னு எதிர்பார்த்துக்கிட்டு இருந்த நேரத்துல இப்ப அவரும் 18 லட்சம் பணப்பெட்டியை எடுத்துட்டு வெளியே வந்துட்டாரு. இதுவே ரொம்ப அதிர்ச்சியான விஷயம் தான். இந்த நிலையில அரோரா அவங்களும் சபரி அவங்களும் திவ்யா அவங்களும் இவங்க 3 பேர்ல யாரோ ஒருத்தர் தான் டைட்டில் வின்னர், இன்னொருத்தர் ரன்னர், 3வது இடத்துல செகண்ட் ரன்னரா கண்டிப்பா இவங்க 3 பேரும் தான் இருக்காங்க. ஆனா முதல் இடம் யாரு, 2வது இடம் யாரு, 3வது இடம் யாரு அப்படிங்கறத மட்டும் கணிக்க முடியாம இருக்கு. அந்த வகையில கானா வினோத் அவரை எல்லாருமே கணிச்சே வச்சிருந்தாங்க, கண்டிப்பா அவரு டைட்டில் அடிப்பாருன்னு சொல்லி. ஆனா அவர் மிஸ் ஆகி வெளியே வந்துட்டாரு. கானா வினோத் அவர் வீட்டுக்குள்ள இருந்திருந்தாலும் ஒருவேளை இந்த சீசன்ல ஏற்கனவே கன்ஃபியூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. கானா வினோத் அவருக்கு டைட்டில் கொடுக்காம வேற யாராச்சுக்கு கொடுத்திருந்தாலும் லாஸ் அவருக்கு தான். அவர் 18 லட்சத்தை எடுத்தது உண்மையாலுமே பாராட்டக்கூடிய விஷயம் தான் எல்லாருமே சொல்றாங்க. கண்டிப்பா அவருக்கும் அவரோட ஃபியூச்சருக்கும் இந்த பணம் ரொம்பவே யூஸ் ஆகும். இந்த 18 லட்சத்தை அவர் சரியாதான் முடிவு பண்ணி எடுத்திருக்காரு. இதுல எந்த ஒரு தப்பும் கிடையாது அப்படிங்கறதா எல்லாருடைய கருத்தா இருக்கு. ஆனாலும் அவரை இவ்வளவு நாள் கொண்டாடிட்டு இருந்த ஃபேன்ஸுக்கு இது மிகப்பெரிய அதிர்ச்சி தாங்க. அது மட்டும் இல்லாம பாக்கியா அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, என்னை விட நீங்க எல்லாம் இவ்வளவு அன்பையும் லவ்வையும் அவர் மேல கொடுத்துட்டு இருக்கீங்க, பார்க்கும் போதே அவ்வளவு சந்தோஷமா இருக்கு. என்னோட அன்பை விட நீங்க ரொம்ப அதிகமா கொடுத்துட்டு இருக்கீங்க, இதை விட எங்களுக்கு வேற என்னங்க வேணும், டைட்டில் எல்லாம் இதை விட பெருசா என்ன அப்படிங்கிற மாதிரி பதிவிட்டு இருக்காங்க. அப்ப கானா வினோத் அவரு உண்மையாலுமே பணப்பெட்டியை எடுத்துட்டு வெளியே வந்துட்டாரு அப்படிங்கிறது உறுதியா தெரிஞ்சிருச்சு. அந்த வகையில மணி டாஸ்க்னு சொல்லி சீசன் 9ல மணி டாஸ்க்கும் முடிஞ்சிருச்சு. இன்னும் ஓரிரு நாள் தான் இருக்கு இந்த பிக் பாஸ் சீசனோட டைட்டில் வின்னர் யாருன்னு தெரிஞ்சுக்க. அதுக்குள்ள வீட்டுக்குள்ள நிறைய கலவரங்களை முன்னாள் போட்டியாளர்கள் பண்ணிட்டு இருக்காங்க. பழைய போட்டியாளர்களை மறுபடியும் பிரஜின் அவரெல்லாம் வீட்டுக்குள்ள போவாரா என்ன ஏதுங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த பிக் பாஸ் சீசன் 9ல இதுவரைக்கும் எந்த போட்டியாளரை உங்களுக்கு ரொம்ப பிடிச்சது, இவங்க வெளியே போகாம இருந்திருக்கலாம், இவங்க வீட்டுக்குள்ளேயே இருந்திருக்கலாம், இவங்க டைட்டில் அடிக்க டிசர்வ்னு நீங்க யாரை நினைக்கிறீங்க அப்படிங்கிற உங்களுடைய கருத்துக்களையும் மறக்காம சொல்லுங்க. என்னதான் விஜய் பார்வதி அவங்களும் கமருதீன் அவங்களும் வீட்டை விட்டு வெளியே வந்தாலும் ரெட் கார்டு கொடுத்தாலுமே இன்னுமே அவங்களுடைய பேச்சு வீட்டுக்குள்ள முடியாம தான் இருக்கு. அவங்கள வச்சுதான் கண்டென்ட்டும் போயிட்டு இருக்கு. இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்க. இன்னும் பிக் பாஸ் அப்டேட் எல்லாம் நீங்க உடனுக்குடன் தெரிஞ்சுக்க நம்ம சேனல் கூட இணைஞ்சிருங்க.